விஜயை பற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு அவங்களோட ஐடி டீமே அந்த வியூஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா நான் பாட் மூலிமா சொல்லலை, ஜென்யூனாக ஆர்கானிக்காக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க, ஓ நம்ம தலைவரை பற்றி பேசியிருக்காங்களா, என்ன பேசியிருக்காங்கன்ற இந்த ஒரு பாசிட்டிவான ஒரு நிலை இருக்குது. இதுவே என்ன ஆகுது அப்படின்னா மறைமுகமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஒரு 100 யூடியூப் சேனல் இருக்குன்னு வைங்களேன், விஜயை பற்றி வந்துட்டு ஒரு 100 வீடியோ போடுறாங்க நெகட்டிவாக. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா அந்த வீடியோஸ் போக மாட்டேங்குது, யாருமே பார்க்கறது இல்லை. அப்படியே விஜய்க்கு ரிவர்ஸாக நீங்கள் பாசிட்டிவாக ஃபுல்லாக போட ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா அந்த 100 வீடியோவை மினிமம் 1 லட்சம் பார்க்கறதுக்கான வேலைகளை தாவேக்காவோட ஐடிவிங்கே பண்ணிடுது உள்ள வந்து பண்ணி. ஸோ இதை நீங்கள் இதை 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒரு விதத்தில் வந்துட்டு எக்ஸ்ட்ராடனரியாக ஐடிவிங் சூப்பராக ஒர்க் ஆகுதுன்ற ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். இன்னொரு விதத்தில் என்ன அப்படின்னா மறைமுகமாக யூடியூபர்ஸையோ இல்லை யூடியூபினுடைய நாம்ஸை வந்துட்டு விஜயினுடைய தாவேக்கா என்ன பண்ணுது அப்படின்னா, நீ எனக்கு பாசிட்டிவாக போடு, நான் உனக்கு வியூஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறேன், அதன் மூலிமா உனக்கு ஒரு ரெவன்யூ வந்துக்கிட்டே இருக்குங்கிறத மறைமுகமாக யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களுக்கு பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு விதத்தில் வந்துட்டு புத்திசாலித்தனமும் தெரியும், இன்னொரு விதத்தில் பார்த்தா சரியான கன்னிங்கான மூவாக இருக்குது. உங்களுக்கு அந்த ஒரு பார்வை வரும், ஏன்னா இது பயங்கரமான ஒரு மூவு.